إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. இந்த உலகத்தை படைத்து அதிலுள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் உணவளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், பரிசுத்தமானவன். சாந்தியும் சமாதானமும் அவனது இறை தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள் என்று வரை இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றும் அனைவர் மீதும் உண்டாவது என்று வேண்டியதன் பின்னால் உள்ளம் புறமும் ஒன்றாய் ஏக வல்லோனை அஞ்சு நடக்கும்படி முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் உரையாற்றுகின்ற பொழுது ஒரு செய்தியை ஞாபகப்படுத்தினார்கள். இன்னல் இன்சான ஹுலிக பைனல் ஹதஇ வன் நிஸ்யான், மனிதர்கள் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் என்கின்ற செய்தியை சொன்னார்கள். இன்னொரு முறை சொல்கின்ற பொழுது, ஆதமுடைய மக்கள் யுக்திஊன ஃபில் லைலி வன் நஹார், இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களில் மிகச் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடம் தௌபா செய்பவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள் என்கின்ற செய்தியை ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு, அன்புக்குரிய உறவுகளே, சூரத்து ஜுமரின் 53வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தியை சொல்ல வருகின்றான். அந்த செய்தியை இன்றைய குத்துபாவில் சொற்சுருக்கமாக பார்ப்பது சிறந்ததாக இருக்கும் என நான் கருதுகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் சொல்கின்ற பொழுது, குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஅன் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். சுப்ஹானல்லாஹ். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, நபியே, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்வீர்களாக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜல்ல ஜலாலுஹு, அவன் மிகவும் தூய்மையானவன், பரிசுத்தமானவன், சொல்கின்றான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், நபியே, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்வீர்களாக. அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே பாவம் இழைத்துக் கொண்ட
என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான். இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்ராஃபு அல் இஸ்ராஃப் என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அதிகமாக பயான்களில் ஹுத்பாக்களில் நாங்கள் கேட்போம் இஸ்ராஃப் என்கின்ற அதிகமாக வீண் விரயம் செய்தல். அல் இஸ்ராஃப் என்கின்ற வார்த்தையை அதிகமாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்து விடாதீர்கள். அதாவது மேலதிகமாக நாங்கள் அதனை பயன்படுத்துவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்தில் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறான். அஸ்ரஃபு, அதிகமாக பாவம் செய்த என்னுடைய அடியார்கள், அவர்கள் அவர்களுக்கே அநியாயம் செய்து கொண்டார்கள். அவர்களுக்கு சொல்வீர்களாக லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மன்னிப்பில் அவர்களை நிராசை அடைய செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள். அவர்கள் நிராசை அடைய வேண்டாம். அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா என்கின்ற சந்தேகம் அவர்களுக்கு வர வேண்டாம். இன்னல்லாஹ யஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னித்து மறைக்க கூடியவனாகவும் அதிகமாக அருள் செய்யக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய உறவுகளே, இந்த வசனம் எங்களிடம் எதை நாடி நிற்கின்றது என்று திரும்ப திரும்ப சிந்திப்போமாக இருந்தால் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் உறவுகளே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக பாவம் செய்த மனிதர்களை பற்றி பேசுகின்றார். நாங்கள் யாரும் புனிதர்கள் அல்ல, பாவம் செய்யக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிவிட்டார்கள். ஒருவர் நான் பாவம் செய்வது கிடையாது என்று சொன்னால் அவரும் பாவம் செய்கின்றார் என்று மார்க்கம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. ஒருவர் வந்து எல்லோருக்கும் முன்னிலையில் நான் பாவம் செய்வது கிடையாது அப்படி என்று சொல்வாராக இருந்தால் அவரும் முதலாவது இடத்தில் பாவம் செய்யக்கூடியவராக மார்க்கம் சுட்டி காட்டுகின்றது என்பதை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பற்றி சொல்கின்ற பொழுது குலிகல் இன்சானு ضعீஃப், மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான். அவன் பாவம் செய்வான், தவறுகள் செய்வான், அதனை மறைப்பதற்காக வேண்டி மற்றவர்களுக்கு முன்னிலையில் தன்னைத்தானே பரிசுத்தமாக சொல்லுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை பரிசுத்தவான்களாக சொல்லிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ், யாரும் நான் பரிசுத்தமானவன் என்று சொல்ல முடியாது என்பதை வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்களே உங்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். படைத்தவன் சொல்கிறான். எப்படி? நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், அதனை மறைப்பது என்பது எங்களுடைய கடமை. மனிதர்களுக்கு மத்தியில் அதனை நான் இவ்வாறான பாவம் செய்திருக்கின்றேன், இவ்வாறான பாவம் செய்திருக்கின்றேன் என்று சொல்லக்கூடாது என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. நாங்கள் பார்க்கலாம், சில நண்பர்கள் ஒன்று கூடினால் அல்லது சில வயது முதிர்ந்தவர்கள் ஒன்று கூடினால் அல்லது நாங்கள் ஒரு இடத்தில் நண்பர்கள் எல்லோரும் ஒன்று கூடுகின்றோம். ஒன்று கூடுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு நண்பர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லிக் கொண்டு வருவார், அல்லது விடுதிகளில் வாழ்ந்திருப்பார்கள், ஹாஸ்டல் வாழ்க்கையில் வாழ்ந்திருப்பார்கள். இவர்கள் அவர்களுடைய அந்த சந்தோஷமான நிகழ்வுகளை பரிமாறுகின்ற பொழுது ஒருவர் சொல்லுவார், நீங்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இப்படி நான் செய்தேன். அப்படி என்ற போது மற்றவர் சொல்லுவார், நீ இப்படித்தான் செய்திருக்கின்றாய், நாங்கள் இப்படி செய்திருக்கின்றோம் என்று எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஒருவருக்கொருவர் பரிமாற்ற ஆரம்பிப்போம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் செய்த பாவங்களை
மற்றவர்களுக்கு மத்தியில் சொல்லிவிடாதீர்கள் என்று சொல்கின்றார்கள். மறுமையில் மஹ்ஷரில் அல்லாஹ் எல்லோரையும் ஒன்று திரட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருவரிடமும் கேள்வி கேட்டுக் கொண்டு வந்து ஒரு மனிதனிடம் சொல்லுவான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் நீ உலகத்தில் வாழ்கின்ற பொழுது யாருக்கும் தெரியாமல் செய்த பாவத்தை மறைத்தேன், ஆனால் நீ செய்த பாவத்தை பகிரங்கப்படுத்தி விட்டாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனோடு பேசுவான் என்கின்ற செய்தியை சொல்லிவிட்டு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு சஹாபி கேட்கின்றார், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸே, நஜுவாவை பற்றி சொல்லுங்கள், இரகசிய ஒப்பந்தத்தை பற்றி சொல்லுங்கள். அப்படி என்ற போது அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜுவா என்கின்ற ஒப்பந்தத்தை சொன்னார்கள். அந்த ஒப்பந்தம் எப்படி? மஹ்ஷரில் அல்லாஹ் ஒவ்வொருவரையும் விசாரிக்கின்ற பொழுது ஒரு மனிதனை விசாரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் திரையை அப்படியே இடுவான். திரைக்குள் இருந்து கொண்டு அந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரிப்பான். அந்த மனிதனிடம் கேட்பான், அஃபல்த கதா வ கதா வ கதா வ கதா, நீ உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இன்னென்ன பாவங்களை எல்லாம் செய்தாயே என்று கேட்டுக்கொண்டே வருவான். அந்த மனிதன் வெட்கத்திட்டு அலையே அப்படியே கீழே குடிவான். அல்லாஹ் அந்த மனிதன் செய்த பாவங்களை ஒவ்வொன்றாக சொல்லி 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 கேட்டுக்கொண்டே வருவான். அந்த மனிதன் பலா யா ரப்பு, பலா யா ரப்பு, பலா யா ரப்பு, யா அல்லாஹ் நான் செய்தேன், உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நான் செய்தேன் யா அல்லாஹ், நான் செய்தேன் யா அல்லாஹ் என்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய கிஃப்ட், நீ உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நீ செய்த பாவத்தை மற்றவர்களுக்கு மத்தியில் மறைத்தாய், நீ வெளிக்கொண்டு வரவில்லை. ஃபல்யௌம அஸ்துர், இன்றைய தினம் உன்னுடைய பாவத்தை நான் அப்படியே மறைத்து விடுகின்றேன் என்று சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தருகின்ற மிகப்பெரிய கிஃப்ட். அல்லாஹ் அவனுடைய பாவத்தை இவ்வுலகத்திலும் மறைத்து மறு உலகத்திலும் மறைத்து அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதை பார்க்கலாம். இதனால் தான் நாங்கள் செய்த பாவங்களை பிறருக்கு சொல்லி காட்டக்கூடாது என்பதை மார்க்கம் எங்களுக்கு தடை செய்கின்றது என்பதை பார்க்கலாம் உறவுகளே. அது ஒரு அற்ப பொருளாக இருந்தாலும் சரிதான், யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்தில் ஒரு களவு செய்கின்றோம், அற்பமான ஒரு பொருள் அது, நாங்கள் அற்பத்திலும் அற்பமாக அதனை கருதுகின்றோம் என்று சொன்னாலும் அந்த பாவத்தை மற்றவர்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்தாமல் மறைப்பவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் மறைக்கப்படுகின்றார்கள் என்பதை அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். சொல்லிவிட்டு சொல்கின்றான், அல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே பாவம் செய்து கொண்டு என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய இந்த மன்னிப்பில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்று நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பாவம் செய்து கொண்டே வருகின்றான். ஒரு கட்டத்தில் உச்ச நிலையை அடைகின்ற பொழுது அவனுடைய உள்ளம் உறுத்துகின்றது, நான் பாவம் செய்து விட்டேன் என்று அல்லாஹ்விடம் கையேந்துகின்றான். கையேந்தி பிரார்த்திக்கின்றான், ரப்பி அஃபிர்லி தன்பி, யா அல்லாஹ் நான் பாவம் செய்து விட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்தருள்வாயாக என்று அல்லாஹ்விடம் தௌபா செய்கின்றான். அப்படி தௌபா செய்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்கள் எல்லோரையும் அழைக்கின்றான். அழைத்து கேட்கின்றான், இந்த அடியான் நான் இருக்கின்றேன் என்கின்ற அச்சத்தில் அவன் செய்த பாவங்களை என்னிடம் மன்னிக்குமாறு மன்றாடுகின்றான். ஃபகஃபர்து லஹு, அவனுக்கு நான் பாவத்தை மன்னித்து விட்டேன் என்று சொல்கின்றான். வ அன்தும் ஷாஹிதூன், நீங்கள் சாட்சியாளர்களாக இருக்கின்றீர்கள் என்று சொல்கின்றான். சுப்ஹானல்லாஹ், அந்த மனிதன் மீண்டும் பாவம் செய்கின்றான். மீண்டும் அல்லாஹ்விடம் வந்து மன்றாடுகின்றான், யா அல்லாஹ்
நான் பாவம் செய்து விட்டேன் யா அல்லாஹ், ரப்பி அஃபிர்லி தன்பி. இரண்டாவது முறையும் அவன் அல்லாஹ்விடம் மன்றாடுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை அழைக்கின்றான், அழைத்து சொல்கின்றான், இந்த அடியான் என்னுடைய மக்ஃபிரத்தை கேட்கின்றான். ஃபகஃபர்து லஹு. சுப்ஹானல்லாஹ். மூன்றாவது முறையும் அந்த மனிதன் தவறு செய்கின்றான். யா அல்லாஹ், அல்லாஹ்விடம் கையேந்துகின்றான். ரப்பி அஃபிர்லி தன்பி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று தௌபா செய்கின்ற பொழுது அல்லாஹ் மலக்குமார்களை அழைத்து சொல்கின்றான், வமா ஹாஜத்துஹு இந்தி, அவனுக்கு என்னிடம் என்ன தேவை இருக்கின்றது? அவன் எதை கேட்கின்றான் என்னிடம்? என்னுடைய மக்ஃபிரத்தை கேட்கின்றான், என்னுடைய மன்னிப்பை கேட்கின்றான். ஃபகஃபர்து லஹு, அவனுக்கு நான் மன்னிப்பு வழங்கி விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். நான்காவது முறையும் அவன் அல்லாஹ்விடம் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் மன்னிப்பு வழங்குகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய உறவுகளே, இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ யஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன் என்று சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் செவிமடுத்திருப்போம் ஷிர்க்கை தவிர என்று சொல்லி. அந்த ஷிர்க்கை தவிர என்பது எப்பொழுது உறவுகளே? ஒரு மனிதன் ஷிர்க் செய்த நிலையில் மரணிப்பானாக இருந்தால் அவனுடைய கர்கருடைய நிலைமை வருகின்றது. தொண்டைக்குள் மரண தருவாய் வந்ததன் பிறகு அவனுடைய தௌபாவினுடைய வாசல் அடைக்கப்பட்டுவிடும். அவன் அந்த நிலையில் மரணிப்பானாக இருந்தால் ஷிர்க் செய்திருக்கின்றான், கர்கருடைய நிலைமை வந்துவிட்டது, அவனுக்கு தௌபா செய்ய முடியவில்லை, அவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய ஷிர்க்கை அவனையும் அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது என்று சொல்லி காட்டுகின்றான். அதற்கு முன்னால் ஒரு மனிதன் ஷிர்க் செய்கின்றான், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பானாக இருந்தால் அல்லாஹ் அந்த ஷிர்க்கை மன்னிக்கின்றான். அதனால் தான் இன்னல்லாஹ யஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அவன் மன்னிப்பான் என்று சொல்லி காட்டுகின்றான். சொல்லிவிட்டு அவன் பால் அழைக்கின்றான், இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம், அவன் பாவங்களை மன்னித்து மறைக்க கூடியவன். அல் கஃபூர் என்பது பாவங்களை மன்னித்து மறைக்க கூடியவன். நீங்கள் செய்த பாவங்கள் ஏட்டில் இருக்கும், அவன் மறுமையில் உங்களிடம் சொல்லுவான், இப்படியான தவறுகளை எல்லாம் செய்திருக்கின்றீர்கள் என்று சொல்லுவான். ஆனால் அதனை மறைத்து விடுவான். இன்னொரு முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், அல் அஃபு, பாவங்களை மன்னித்து அழிக்க கூடியவன். ரமலானுடைய இறுதி பத்தில் நாங்கள் அதிகமாக ஓதுகின்ற பிரார்த்தனையில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை, அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ பாவங்களை மன்னித்து அழிக்க கூடியவன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கின்றான், பாவங்களை மன்னித்து நான் அழிக்க கூடியவன், என்னிடம் கேளுங்கள் என்று சொல்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல் கஃபூர் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் திருமறையில் கிட்டத்தட்ட 71 இடங்களில் பயன்படுத்துகின்றான். கஃபூரன் என்கின்ற வார்த்தை 11 இடங்களில் தனியாக பயன்படுத்துகின்றான். கஃபூருன் ரஹீம், கஃபூருன் ஹலீம் என்று அல்லாஹ் தன்னைத்தானே சொல்லி காட்டுகின்றான். நான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், நான் மன்னிப்பவன், என்னிடம் கேளுங்கள் என்று சொல்கின்றான். அன்புக்குரிய உறவுகளே, மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கின்ற பொழுது தஹிர்னி யா ரசூலல்லாஹ் என்று சத்தமிட்டு கொண்டு வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சத்தமிட்டு கொண்டு வருவதை பார்த்துவிட்டு நினைக்கின்றார்கள், இவர் மது அருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த சஹாபி
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் வந்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, பாவம் செய்து விட்டேன், விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று, என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சத்தமிட்டு வந்ததை பார்த்தும் அவர் பேசுகின்ற விதத்தை பார்த்தும் சொல்கின்றார்கள், இவர் பைத்தியக்காரரா என்று கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், மாயிஸ் இப்னு மாலிக், அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் மாலிக் என்பவருடைய மகன், இவர் சித்தமானவர் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், மது அறிந்திருக்கின்றாரா என்று கேட்கின்றார்கள். பாவம் செய்தவன் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது வெட்கப்பட மாட்டான். உறவுகளே, இரு கரங்களையும் உயர்த்தியா அல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டேன், மன்னி, உன்னை தவிர மன்னிப்பு வழங்குவவன் எனக்கு யாரும் கிடையாது என்று அவன் அல்லாஹ்விடம் வெட்கத்தை விட்டு பிரார்த்திப்பான். அந்த சஹாபி கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, தூய்மைப்படுத்துங்கள் என்று கேட்கின்றார். மனதை உறுத்தி கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை திரும்ப அனுப்ப பார்க்கின்றார்கள். சொல்கின்றார்கள், அவர் ஒரு பெண்ணோடு நீ தனிமையில் இருந்திருப்பாய், அது பாவம் கிடையாது, அல்லாஹ்விடம் தௌபா செய்து நீ மீண்டு கொள் என்று அனுப்புகின்ற பொழுது அந்த சஹாபி திரும்பி சென்று மீண்டும் வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் செய்த பாவத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கின்றார்கள், நீ அந்த பெண்ணை கட்டி அணைத்திருப்பாய், அல்லாஹ்விடம் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான், சென்று விடுங்கள் என்கின்ற பொழுது அந்த சஹாபி ஒரே படியாக நிற்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, பாவம் செய்து விட்டேன் என்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கல்லறிந்து கொள்ளுமாறு சொல்கின்றார். மதீனா பள்ளிக்கு முன்னால் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நிறுத்திவிட்டு சஹாபாக்கள் கல்லால் எறிகின்றார்கள். கல்லினுடைய வேகம் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வேகமாக வந்து படுகின்ற பொழுது ஓடுகின்றார்கள். சஹாபாக்கள் விடவே இல்லை, விரட்டி எறிகின்றார்கள். முன்னால் ஒரு சஹாபி வருகின்றார். அந்த கல்லினுடைய அடி தாங்க முடியாமல் அவருடைய ஆடைக்குள் ஒளிந்து கொள்கின்றார்கள். அந்த சஹாபி என்ன என கேட்கின்றார், விபச்சாரம் செய்திருக்கின்றார், அவருக்கு தண்டனை வழங்குகின்றோம் என்ற போது அவரை தள்ளிவிட்டு அவரும் கல்லால் எறிந்து அவர்களை தண்டனையை நிறைவேற்றி செய்து விடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, கல்லால் எறிந்தோம், மாயிஸ் ஓடிக்கொண்டே இருந்தார், மீண்டும் மீண்டும் எறிந்தோம் என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் தரத்துமு, அவரை ஓட விட்டிருக்கலாமே என்று சொன்னார்கள். அந்த ஆடைக்குள் வந்து பூந்த அந்த சாபி சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய ஆடைக்குள் ஓடி வந்து ஒளிந்து கொண்டார் என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், லவ் ஹம்மர்துமு, அவரை மறைத்திருக்கலாமே, அடிவிடாமல் அவரை நீங்கள் மறைத்திருக்கலாமே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த தௌபாவை சொல்லி காட்டினார்கள். அவர் புனிதமானார் என்று சொன்னார்கள், அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பு வழங்கினான் என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். காமிதியா கோத்திரத்தைச் சேர்ந்த பெண்மணி வருகின்றார்கள், வந்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, விபச்சாரம் செய்து விட்டேன், தூய்மைப்படுத்துங்கள் என்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய வயிற்றில் சிசு இருக்கின்ற பொழுது தண்டனை நிறைவேற்ற முடியாது என்று சொல்கின்றார்கள். அந்த பெண்மணி கேட்கின்றால், அல்லாஹ்வுடைய தூதரே, மாயிஸ் இப்னு மாலிக்கை திரும்பி அனுப்பியது போன்று என்னை திருப்பி அனுப்ப பார்க்கின்றீர்களா? தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வீட்டுக்கு செல்லுங்கள், குழந்தையை பெற்றுவிட்டு வாருங்கள் என்கின்றார்கள். எந்த ஒரு சஹாபியையும் அந்த பெண்ணுக்கு பின்னால் அனுப்பவில்லை. உறவுகளே, இவர் அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து பயந்தோடுகின்றாரா என்று இந்த பெண்ணை கண்காணியுங்கள் என்று யாரையும் அனுப்பவும் இல்லை. யாரிடமும் அந்த காமிதியா கோத்திரத்தை சேர்ந்த பெண் என்ன செய்கின்றார் என்று விரவவே இல்லை. அந்த பெண்
குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு வருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடம் எப்படியாவது மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம் உறவுகளே. வருகின்றார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன், தண்டனையை தாருங்கள் என்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், 2 வருடம் பால் கொடுக்க வேண்டும். பால் கொடுக்கின்ற குழந்தையை வைத்துக் கொண்டு தண்டனை தர முடியாது என்று சொல்கின்றார்கள். உறவுகளே, 2 வருடங்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 வருடங்கள் முடிந்து பிள்ளையினுடைய கையில் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து கொண்டு தூக்கி கொண்டு வருகின்றார்கள். வந்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, குழந்தை ரொட்டியை தின்கின்றார், என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று கேட்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையை பொறுப்பெடுக்கின்றார்கள். சொல்கின்றார்கள், இவர்களை மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கல்லெறிந்தது போன்று எறிய வேண்டாம், ஒரு குழியை தோண்டி அதில் வைத்து எறியுங்கள் என்கின்றார்கள். கல்லெறிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். என்ன என கேட்கின்றார்கள். திடீரென ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். என்ன என கேட்கின்றார்கள். சொல்கின்றார்கள், விபச்சாரம் செய்திருக்கின்றார், தண்டனை கொடுக்கப்படுகின்ற போது கல்லை எடுத்து மிக வேகமாக ஏசி எறிகின்றார்கள். தலையில் பட்டபோது அப்படியே இரத்தம் வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிக்கின்றார்கள். மஹ்லன் யா ஹாலித், ஹாலிதே மஹ்லன் மஹ்லன், மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள். அந்த பெண் செய்த அந்த தௌபாவை மதீனாவில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 70 பேருக்கு நீங்கள் பிரித்து கொடுப்பீர்களாக இருந்தால் அவர்களுக்கு கொடுத்தும் அந்த பெண்ணினுடைய தௌபா மீதமாக இருக்கும் என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, பாவம் செய்தால் அல்லாஹ் அழைக்கின்றான், என்னிடம் பாருங்கள், இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உறவுகளே, மிகப்பெரிய வீரர், 7 வாட்களுக்கு மேலால் உடைந்திருக்கின்றது. யுத்த களத்தில் அப்படி வீரர் மரண படுக்கையில் இருக்கின்ற பொழுது சொல்கின்றார்கள், ஒரு ஒட்டகம் எப்படி இறக்குமோ அதே போன்று நான் கட்டிலில் இறக்க இருக்கின்றேனே. இல்லம் யர்ஹம்னி ரப்பி, என்னுடைய இறைவன் என்னை மன்னிக்கவில்லை என்றிருந்தால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று அழுதார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் பயந்தார்கள், அல்லாஹ் மன்னிக்க மாட்டானோ என்று. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியில் இருக்கின்ற பொழுது ஜல்சலா சூராவை, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, அந்த சூராவை ஓதுகின்றார்கள். فمن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى. அணுவளவாக இருந்தாலும் அந்த பாவமாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் அவர்கள் மறுமையிலே கண்டுகொள்வார்கள் என்ற போது அழுகின்றார்கள். அவர்களை பார்த்த சஹாபாக்களும் அழுகின்றார்கள். அணுவளவு நாங்கள் பாவம் செய்தாலும் அல்லாஹ் மறுமையில் அதனை காண்பிப்பானே என்று அழுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சஹாபாக்களை ஆற்றுதல் படுத்தினார்கள். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னார்கள். அதனால் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாய் மகன் மடியில் தூக்கி வைக்கின்றார்கள், தந்தையை மடியில் தூக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், மகனே என்னை பூமியில் வையுங்கள் என்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கின்றார்கள், என்னுடைய துடை அவர்களுக்கு பாரமாக இருக்கிறதோ அப்படி என்று விட்டு கேட்கின்றார்கள். தந்தையே, தலையணை கொண்டு வரட்டுமா என கேட்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ஹல்லீனி யா புனைய, மகனே கீழே விடுங்கள் என்னை,
வைலுல்லி வ உம்மி, எனக்கும் என்னுடைய தாய்க்கும் நாசம் உண்டாகட்டும். இல்லம் யஃபிர்னி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, என்னுடைய இறைவன் எனக்கு பாவ மன்னிப்பு தரவில்லை என்றிருந்தால் நான் நாசமாகி விடுவேன் மகனே, மண்ணில் என்னை போடுங்கள் என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி சொர்க்கத்தில் மாளிகையை கண்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய மாளிகையை கண்டேன் என்று சொன்னார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவர் இதற்கு பிறகு என்ன செய்தாலும் பரவாயில்லை என்று ஒரு கிணற்றை தர்மம் செய்ததற்கு சொன்னார்கள். மரண தருவாயில் என்ன சொன்னார்கள் உறவுகளே? இல்லம் யர்ஹம்னி ரப்பி, என்னுடைய இறைவன் எனக்கு மன்னிப்பு வழங்கவில்லை என்றிருந்தால் என்று அல்லாஹ்விடம் மன்னிப்புக்காக மன்றாடினார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் அழைக்கின்றான். நாங்கள் சிறிது பாவம் செய்தாலும் அல்லாஹ் எங்களை அழைக்கின்றான். மண்டியிடாமல் அவனிடம் நாங்கள் தாராளமாக சுஜூதில் விழுந்து, யா ரப், இன்ன பாவத்தை செய்து விட்டேன், இதன் பிறகு இதனை நான் செய்ய மாட்டேன், எனக்கு மன்னிப்பை தந்தருள்வாயாக என்று நாங்கள் மன்றாடுவோமாக இருந்தால் நிச்சயமாக அவன் எங்களுக்கு அதனை தரக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நாங்கள் மன்னிப்பை கேட்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய உறவுகளே, இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, எனக்கு குழந்தை இல்லை அப்படி என்று கவலையோடு சொல்கின்றார். குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பதை நாங்கள் கண்ணூடாக கண்டிருக்கின்றோம். அந்த மனிதர் வந்து அவர்களிடம் கேட்டபோது சொல்கின்றார்கள், இஸ்தக்ஃபிர் இந்த ரப்பக், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை கேளுங்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். இன்னொரு மனிதர் வருகின்றார், வந்து சொல்கின்றார், இமாமே, நான் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் நான் பொருளாதாரத்தை தக்கி வைக்க முடியாமல் ஒரு துப்பாக்கிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற போது அவர்கள் இஸ்தக்ஃபிர் இந்த ரப்பக், உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள் அப்படி என்று சொல்லி அனுப்புகின்றார். இன்னொரு மனிதர் வருகின்றார், வந்து சொல்கின்றார், இமாமே, நான் வறுமையினுடைய உச்சகட்டத்தில் இருக்கின்றேன், என்னுடைய கால்நடைகளும் என்னிடம் இருக்கின்ற ஏனையவைகளும் மழைத்தையும் அதே போன்று தண்ணீரும் தேவையுடையதாக இருக்கின்றது, என்னுடைய ஊரில் வசிப்பவர்களும் வறுமையினுடைய உச்சகட்டத்தில் இருக்கின்றார்கள், மழை இல்லாமல் இருக்கின்றது. அப்படி என்று முறையிட்ட போது இஸ்தக்ஃபிர் இந்த ரப்பக், உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அப்படி என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். அவர்களிடம் இருந்த மாணவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. குழந்தை இல்லை என்று ஒருவர் வந்தார், பொருளாதாரம் இல்லை என்று ஒருவர் வந்தார், மழை நீர் வேண்டும், தண்ணீர் வேண்டும் என்று ஒருவர் வந்தார். வருகின்றவர்கள் எல்லோருக்கும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றீர்களே, என்ன காரணம் அப்படி என்று சொல்கின்ற பொழுது சொல்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நூஹில் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. سبحان الله. அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். يرسل السماء عليكم مدرارا, அவன் உங்களுக்கு தொடர்ச்சியாக மழை நீரை தருவான். ويمددكم بأموال, உங்களுடைய செல்வத்தை அவன் பெருக்கச் செய்வான்.
உங்களுக்கு குழந்தை செல்வத்தை தருவான் என்று அவன் சொல்வதை நீங்கள் சிந்திக்கவில்லையா என்று அந்த மாணவர்களுக்கு சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்கின்ற தவறுகளை அல்லாஹ்விடம் சொல்லி நாங்கள் மன்னிப்பு கேட்போமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய தேவையை நிறைவேற்றி காத்து கொண்டிருக்கின்றான் என்பதை பார்க்கலாம். எப்பொழுதாவது நாங்கள் அல்லாஹ்விடம் எங்களுடைய தேவைகளை முறையிட்டிருக்கின்றோமா, யா அல்லாஹ் இன்ன பாவத்தை நான் செய்து விட்டேன் மன்னித்தருள்வாயாக, யா அல்லாஹ் எனக்கு இன்ன தேவை இருக்கின்றது என்று எப்பொழுதாவது நாங்கள் பிரார்த்தித்திருக்கின்றோமா? அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் ஒரு செருப்பினுடைய வார் பீதாலும் அதையும் அல்லாஹ்விடம் கேட்க சொன்னார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் மறந்து விட்டோமா? ஒரு செருப்பு தானே, சர்வசாதாரணமான ஒரு செருப்பு, தூக்கி வீசிவிட்டு இன்னொரு செருப்பை வேண்டிக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பினுடைய வார் அறிந்தாலும் அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் அந்த சுன்னாவை மறந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்று பார்க்கலாம். இன்று நவீனம் எட்டிய காலத்தில் அதிகமாக ஸ்மார்ட் போன் நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு சூழலுக்குள் வந்திருக்கின்றோம். சிறுவர்களில் இருந்து முதியவர்கள் வரையும் பயன்படுத்துகின்றோம். அந்த வலைக்குள் சிக்குண்டவர்களாக நானும் நீங்களும் இருக்கின்றோம். யாரும் அதில் இருந்து விடுதலை பெற முடியாத அளவுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு உள்நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பாவங்களை நாங்களே உணராதவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்று பார்க்கலாம். சமூக வலைதளங்களில் நீங்கள் ஒரு பயான் என்று தேடி சென்றாலும் அதனோடு சேர்த்து இன்னும் சில செய்திகள் உங்களுக்கு வரும். பயான் முடிவதற்கு முன்னால் அந்த செய்தியை பார்க்க மனம் தூண்டும். இப்படியான ஒருவர் இப்படி ஒரு செய்தியை போட்டிருக்கின்றார் என்று விட்டு அதனை பார்க்க தோண்டும். அதனூடாக நாங்கள் மியூசிக் என்று அப்படி என்று வெறுக்கக்கூடிய விரசமான பல செய்திகளுக்குள் அப்படியே சென்று கொண்டிருப்போம். மீண்டும் சுதாகரித்து மீண்டும் நாங்கள் திரும்பி வருவோம். அல்லது யாராவது எங்களுக்கு அருகாமையில் வந்தால் சுதாகரித்து கொண்டு நான் பார்ப்பது தவறுதான் என்று அப்படியே மீண்டும் வரக்கூடிய ஒரு சூழலுக்குள் நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். உறவுகளே, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கஃபார், அவன் பாவங்களை எல்லாம் அதிகமாக மன்னிக்க கூடியவன் என்று சொல்லி காட்டுகின்றான். அல் கஃபூர் என்று சொல்கின்றான், கஃபூர் என்று சொல்கின்றான், கஃபார் என்று சொல்கின்றான், அல் அஃபூ என்று சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் உறவுகளே இதெல்லாம். அல்லாஹ்விடம் இந்த திருநாமங்களை சொல்லி நாங்கள் அதிகமாக பிரார்த்திப்போமாக இருந்தால், யா அல்லாஹ் அன்தல் கஃபூர், அன்தல் கஃபார், அன்தர் ரஹீம், அன்தல் அஃபூ, இந்த வார்த்தைகளை கொண்டு செய்த பாவங்களை அல்லாஹ்விடம் முறையிடுவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க காத்திருக்கின்றான். உறவுகளே, நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தௌபா. சுப்ஹானல்லாஹ், நாங்கள் யாருமே மறந்துவிடக் கூடாது உறவுகளே. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்வதற்குரிய அனைத்து விதமான உடல் வலிமையும் பொருளாதார வலிமையும் இருந்தது. ஆனால் கலந்து கொள்ள விடாமல் அவர்களுடைய பொருளாதாரம் அவர்களை மறக்கடிக்க செய்துவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வந்து உட்கார்ந்து யாரெல்லாம் யுத்தத்துக்கு வரவில்லையோ அவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் வருவார், வந்து சொல்லுவார், அல்லாஹ்வுடைய தூதரே, வயது முதிர்ந்த காலம், என்னால் வர முடியாது என்று சொல்லுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத் கஃபரல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பை வழங்கட்டும், நீங்கள் செல்லுங்கள் என்பார்கள். இன்னொருவர் வருவார், அல்லாஹ்வுடைய தூதரே, வீட்டில் மனைவியை தவிர ஒரு யாரும் கிடையாது, நான் அதனால் வரவில்லை என்கின்ற பொழுது மன்னிப்பை வழங்கி அனுப்புவார்கள். ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு காரணம் சொல்லி போகின்ற பொழுது கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காரணமும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் உட்கார்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், கஅபே, என்ன காரணம் என கேட்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்கள் நினைத்திருந்தால் பொய் சொல்லி இருக்கலாம்.
ஒரு காரணமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வருகின்றது. இவரோடு யாரும் பேச வேண்டாம் என்று சொல்லிவிடுகின்றார்கள். ஒரு நாள், 2 நாள், 3 நாள் நாட்கள் கடக்கின்றது. உறவுகளை சந்தைக்கு வருவார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள் இந்த செய்தியை. சந்தைக்கு வந்து சலாம் சொல்லுவேன். யாரும் என்னுடைய சலாத்துக்கு பதில் சொல்ல மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் சலாம் சொன்னால் அதற்கு அவசரமாக பதில் சொல்லுவார்கள். பதில் சொல்வது வாஜிப் என்று தெரிந்திருந்தவர்கள் யாருமே சலாம் சொல்ல மாட்டார்கள். பள்ளிக்கு வருவேன், அவர்களுக்கு அருகாமையில் நின்று தொழுவேன், திரும்பி அவர்களுக்கு சலாம் சொல்லுவேன், பதில் சொல்ல மாட்டார்கள், என்னை பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த திசையை நோக்கி உட்காருவார்களோ அந்த திசையை நோக்கி உட்காருவேன். அவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். 1 வாரம் கடக்கின்றது, 2 வாரம் கடக்கின்றது, 3 வாரம், 40 நாள் கடக்கின்றது. மதீனாவில் யாருமே என்னோடு பேசவில்லை. மதீனாவில் யாருமே பேசவில்லை என்றால் எப்படி இருக்கும் உறவுகளே? 49வது நாள் கடக்கின்றது. யாரும் பேசுவது போன்றில்லை. மனைவியையும் அவளுடைய தாயினுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்க சொல்லிவிட்டார்கள். தனிமையில் இருந்து கொண்டிருந்தேன். 49 நாள் கடந்து விட்டது. இதற்கு பிறகு இந்த உலகம் எனக்கு வெறுத்து விட்டது. யாருமே பேசவில்லை என்றிருந்தால் அந்த உலகம் எப்படி இருக்கும் உறவுகளே? 50வது நாள் ஃபஜ்ர் தொழுகையில் அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டேன், யா அல்லாஹ், நீ மன்னிக்கவில்லை என்றிருந்தால் இந்த உலகில் யாரும் என்னை மன்னிக்க கூடியவர்கள் இல்லையா அல்லாஹ். யா அல்லாஹ், நான் வாழ்வது தகுதியாக இருக்குமாக இருந்தால் என்னை வாழச் செய்ய அல்லாஹ். நான் மரணிப்பது சிறந்ததாக இருக்குமாக இருந்தால் யா அல்லாஹ் எனக்கு மரணத்தை தந்துவிடு என்று தௌபா செய்கின்றார்கள். பிரார்த்தித்து விட்டு அப்படியே சாய்ந்து விடுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். சூரத்து தௌபாவின் 118வது வசனம் பிறக்குகின்றது. ஸலாஸத்துல் லதீன குல்லிஃபு, யாரெல்லாம் தபூக் யுத்தத்துக்கு வரவில்லையோ அவர்களுக்கு இந்த உலகம் வெறுத்து விட்டது. இந்த உலகம் நெருக்கடியை கொடுத்து விட்டது. அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அவன் மன்னிப்பை வழங்கி விட்டான் என்கின்ற செய்தி வந்தபோது சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், வீட்டை விட்டு வெளியிறங்கினேன். ஒவ்வொருவரும் என்னை இறுக அணைத்து முத்தமிட்டார்கள். கஅபே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்காக வேண்டி உங்களோடு நாங்கள் பேசாமல் இருந்தோம் என்றார்கள். ஒவ்வொருவரும் சலாம் சொன்னார்கள். ஒவ்வொருவரும் கட்டி இறுக அணைத்தார்கள். நெத்தியில் முத்தமிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகின்ற பொழுது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கஅபே, பஷ்ஷிர் பில் ஜன்னah, அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பை வழங்கிவிட்டான், இதற்கு பிறகு என்ன வேண்டும்? சொர்க்கம்தான் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அவர்களுக்கு அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். நான் பரிசுத்தமானவனாக மாற வேண்டுமாக இருந்தால் மற்றவர்களிடம் அல்ல, அல்லாஹ்விடம் நான் பரிசுத்தமானவனாக மாறுவேனாக இருந்தால் நான் செய்த பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் பால் அதிகமாக நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி என்கின்ற வார்த்தையை அடிக்கடி நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் எங்களிடம் இருக்கின்ற பிரச்சனைகள்
பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஞாபக சக்தி இல்லாமல் போவது என்கின்ற அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே எங்களை விட்டு நீக்க காத்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்விடம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டவற்றை எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். வ ஆஃபிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ்.